ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இந்த மாதிரி ஃபாண்ட்டை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அது மட்டும் இல்லை மொபைலில் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் இந்த ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் யூடியூப் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோவோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கூட நீங்கள் இந்த ஃபாண்ட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். சரி வாங்க, இந்த மாதிரி ஃபாண்ட்ஸை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த வாட்ஸ் ப்ளூ டெக்ஸ்ட்டுங்கிற அப்ளிகேஷனை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அங்கேருந்தும் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்பில் வந்து டிவைஸ் ஸ்டோரேஜ் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் இந்த அலோ ஆப்ஷனை கிளிக் பண்ணி அலோ பண்ணுங்கள். இப்போ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த ஃபேன்சி டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் வந்து உங்கள் டெக்ஸ்ட்டை என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்டர் பண்ணதுக்கப்புறம் கீழே பாருங்கள், இதில் ஏகப்பட்ட ஃபாண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் என்டர் பண்ண டெக்ஸ்ட் வந்து இத்தனை வெரைட்டி ஆஃப் ஃபாண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கு. நீங்கள் இந்த பாக்ஸில் என்ன டெக்ஸ்ட் என்டர் பண்ணாலும் சரி, கீழே வந்து அந்த டெக்ஸ்ட் வந்து இத்தனை டைப் ஆஃப் ஃபாண்ட்ஸில் வந்து கன்வெர்ட் ஆயிருக்கும். சரி, இந்த ஃபாண்ட்டை வந்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி மற்ற அப்ளிகேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃபாண்ட்ஸோட லிஸ்ட்டில் உங்களுக்கு எந்த ஃபாண்ட் பிடிச்சிருக்கோ அந்த ஃபாண்ட் மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபாண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா காப்பி டெக்ஸ்ட். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபாண்ட் வந்து கிளிப் போர்டில் வந்து காப்பி ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து உங்கள் மொபைலில் எந்த இடத்துல வேணும்னாலும் நீங்கள் அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா பேஸ்ட் ஆகிடும். செகண்ட் ஆப்ஷன் வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் ஷேர் டெக்ஸ்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைலில் என்னெல்லாம் ஆப்ஸ் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த ஆப்ஸ்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த ஃபாண்ட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஃபாண்ட்டை வந்து நீங்கள் எல்லா சோஷியல் மீடியாஸ்லேயும் நீங்கள் ஷேர் பண்ண முடியும். வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், எஸ்எம்எஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒருவேளை யூடியூப் வீடியோஸ் போடுறீங்கன்னா உங்கள் யூடியூப் வீடியோவோட டைட்டில் டிஸ்கிரிப்ஷனில் கூட இந்த ஃபாண்ட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதே மாதிரி கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து ஃபாண்ட்டை சேஞ்ச் பண்ணணும்னா கூகுளில் போய் ஃபாண்ட் சேஞ்சர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் உங்களுக்கு எந்த வெப்சைட் பிடிச்சிருக்கோ அந்த வெப்சைட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்னோட எல்லா லேட்டஸ்ட் வீடியோஸையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும்.